Good morning student. In this next topic, then relative velocity in one and a two-dimensional motion. 2.10.2 இருக்கும். இது important 5 mark question. Then relative velocity in one dimensional and a two-dimensional motion. சரியா, அதாவது ஒரு பரிமாண சார்பு இயக்கம், இரு பரிமாண சார்பு இயக்கம். கான்செப்ட் என்ன கொடுத்துருவோம்னா 3 cases இருக்கும். When two objects A and B are moving with a different velocity, then the velocity of one object A with respect to another object B is called relative velocity of object A with respect to B. சரியா, அதாவது relative velocity அப்படின்னா if two object இருக்குது, சரியா, A and B two object இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவ் ஆகுது. சரியா, ஏங்கிற ஆப்ஜெக்ட் பியை பொறுத்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சப்போஸ் பிங்கிற ஆப்ஜெக்ட் ஏயை பொறுத்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. தென் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகுது. தென் த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் பி. சரியா, இப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட்டு, சரியா, பிங்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து தென் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். இஸ் கால்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. Then case 1 பாரு, consider two objects A and B moving with uniform velocity VA and VB. Object A உடைய uniform velocity VA, object B உடைய uniform velocity VB இருக்கு. Along straight line track in the same direction. So VA vector VB vector with respect to ground. சரியா, therefore the relative velocity of an object A with respect to object B is VAB vector. சரியா, இப்போ ஆப்ஜெக்ட் A உடைய யூனிஃபார்ம் வெலாசிட்டி VA, ஆப்ஜெக்ட் B உடைய யூனிஃபார்ம் வெலாசிட்டி VB கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே அலாங் ஸ்ட்ரைட் ட்ராக். சரியா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட் ட்ராக்கில் மூவ் ஆகுது வித் சேம் டைரக்ஷனில். எதை பொறுத்து அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. சரியா, அப்போ அதுக்கான ரிலேட்டிவ் வெலாசிட்டியை நாம் கால்குலேட் பண்ணணும். அப்போ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பி இஸ் VAB வெக்டார் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். அப்போ ஆப்ஜெக்ட் ஏ உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி VAB வெக்டார் ஈக்குவல் டு அது VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் B உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏயை பொறுத்து மூவ் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் B உடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி VBA வெக்டார் ஈக்குவல் டு VB மைனஸ் VA. Thus if two objects are moving in the same direction, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது, then the magnitude of relative velocity of one object with respect to another object is equal to the difference in magnitude of two velocity. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஆனால் அதனுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டியுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர், ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து அதர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரியா, ஆனால் ஈக்குவலாக இருக்குது, இன் ஈக்குவல் டு தி டிஃப்ரென்ஸ் இன் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெலாசிட்டி. வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது பட் டிஃப்ரென்ஸாகவும் இருக்குது. உனக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ரெண்டு ஆப்ஜெக்ட் அதை மூவ் ஆகும், வெலாசிட்டி ஏ வெலாசிட்டி பின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டிவில் இருக்கிறதால அப்போ டயக்ராம் உனக்கு கொடுத்து வெலாசிட்டி விஏங்கிற கார் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, தென் வெலாசிட்டி விபிங்கிற கார் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை கால்குலேட் பண்ணணும். சரியா, கார் பியோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி கார் பியோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி கார் ஏயோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதே மாதிரி கேஸ் 2 கொடுத்துருப்பாங்க. கன்சிடர் டூ ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி VA அண்ட் VB அலாங் த சேம் ஸ்ட்ரைட் ட்ராக் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். சரியா, இங்கேயும் அதே டூ ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி இருக்குது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான் VA அண்ட் VB.
இதுவும் சேம் ஸ்ட்ரைட் ட்ராக்கில் தான் மூவ் ஆகுது, பட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். விஏவுக்கு விபி ஆப்போசிட்டாக இருக்குது. விஏவுக்கு விபி எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ விஏ வெக்டார் விபி வெக்டாருக்கு ஆப்போசிட். மேலே ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட். இப்போ இதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, the relative velocity of object A with respect to object B is VAB vector is equal to VA vector minus VB vector. ஏன்னா விஏவுக்கு விபின்னு அது ஆப்போசிட்டாக இருக்கிறதால விபிக்கு மைனஸ் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். தேர்ஃபோர் விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார் மைனஸ் விபி வெக்டாருங்கிறதால மைனஸ் மைனஸும் ப்ளஸ் விபி வெக்டார் வரும். The relative velocity of an object B with respect to object A is VBA vector is equal to minus VBA vector minus VA vector minus காமனாக எடுத்துட்டா minus VA vector plus VB vector. இங்கே பார்த்தா அப்படின்னா conclusion, if two objects are moving in opposite direction, the magnitude of relative velocity of one object with respect to other தான். இங்கேயும் ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆக போகுது. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் தயர் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் தயர் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக. தென் கேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் டூ வெலாசிட்டி ஏ அண்ட் விஏ வெக்டார் விபி வெக்டார் VA vector and VB vector at an angle theta between their direction. இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா விஏவுக்கும் விபி எப்படி இருக்குது அப்படின்னா தீட்டா ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி தென் விஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஏ வெக்டார் மைனஸ் விபி வெக்டார். தென் the magnitude and direction of VAB vector is given by VAB is equal to root of VA square plus VB square minus 2VA VB cos theta. Therefore, அது magnitude direction tan beta is equal to VB sin theta by VA minus VB cos theta. Here beta is angle between VAB vector and VB vector. Then இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 or 5 கேஸ் கொடுத்துருப்பாங்க. when theta is equal to 0 அப்போ மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா the body is moving along parallel straight lines in the same direction. சரியா, விஏவுக்கு விபி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், பட் சேம் டைரக்ஷன் மூவ் ஆகும். Therefore, VAB is equal to VA minus VB in the direction of VA vector. Obviously, VBA is equal to VB minus VA in the direction of VB vector. Theta is equal to 180 degree இருந்தால் VAவுக்கு VB ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். பேரலாக இருக்கும், ஆனால் தென் VAவுக்கு VB எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். தென் ஆப்போசிட் டைரக்ஷன்னா then relative velocity VAB is equal to VA plus VB in the direction of VA vector. Similarly, VBA உடைய direction எப்படி இருக்கும் அப்படின்னா VB vector உடைய directionக்கு சேமாக இருக்கும். Then if the two bodies are moving along right angle to each other, that is perpendicular direction, then theta is equal to 90 degree இருந்தால் then magnitude relative velocity of ஏயுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிஏ பொறுத்து தான் இருக்கும். அப்போ விஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர். சரியா, ஏன்னா காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0, அந்த டைம் மூணாவது டைம் பூரா 0 ஆகிடும். அப்போ விஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். தென் ஃபோர்த் ஒன், கன்சிடர் எ பர்சன் மூவிங் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி விஎம் வெக்டார். Let rain fall vertically with velocity VR vector. சரியா, ஒரு பர்சன் என்ன ஆகுற அப்படின்னா ஹரிசாண்டலாக மூவ் ஆகுறார், அவருடைய வெலாசிட்டி விஎம் வெக்டார். சரி, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தென் ரெயின் ஃபால் ஆகுது, வெர்டிக்கலாக ஃபால் ஆகுது.
அந்த பர்சன் மேலே ரெயின், அதாவது மழை எப்படி பதிவுனா ஹரிசாண்டலாக அவர் மேலே விழுது. அப்போ அந்த ரெயினுடைய வெலாசிட்டி விஆர் வெக்டார். இப்போ அந்த பர்சன் அம்பர்லாவை எந்த பொசிஷனில் பேஸ் பண்ணியிருப்பார், எந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணால் அவாய்டு த ரெயின், சரியா, அல்லது ரிமூவ் த ரெயின், சரியா, அவர் மேலே மழை விழாமல் தடுக்கலாம். an umbrella is held to avoid the rain then the relative velocity of the rain with respect to the person. அப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி ரெயினுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதை பொறுத்த இருக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன், அந்த பர்சனை பொறுத்து இருக்கும். தென் Vrm vector is equal to Vr vector minus Vm vector, which has magnitude Vrm is equal to Vrm square root of Vrm square plus Vm square. That is only magnitude. Direction, then theta is equal to tan inverse of Vm by Vr with the vertical. அப்போ தீட்டா ஆங்கிள் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா வித் த வெர்டிக்கலாக அந்த அம்பர்லாவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணோம்னா டு அவாய்ட் த ரெயின் இன் தி பர்சன் இன் ஆர்டர் டு சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தி ரெயின். அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெயின்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு he should held an umbrella at an angle theta with the vertically. தீட்டா ஆங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா அம்பர்லாவை வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணான்னா டு சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தி ரெயின் ஆன் தி பர்ஸ். சரியா, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணு.